ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நம்ம எக்கனாமிக் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. இந்த டாபிக்கான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸ்ல பேங்கிங் அப்படின்னு 6th லெசன்ல கொடுத்திருக்காங்க. அந்த லெசனை தான் நம்ம இன்னைக்கு டீடைலா இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்ம இந்த கிளாஸ 2 பார்ட்டா பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம இந்த 6 டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது பேங்க்னா என்ன, பேங்கோட வரலாறு, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டுல எந்த பேங்க் வந்துச்சு, இருக்கிறதுல ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க் எது, அதுக்கப்புறம் வேற என்ன சென்ட்ரல் பேங்க் எல்லாமே வந்துச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாமே டீடைலா இந்த டாபிக்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பேங்க், இந்திய வங்கியின் வரலாறு, அதாவது நம்ம இந்தியாவை மட்டும் தனிச்சு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துச்சு, அதுல இருந்து என்னென்ன மாற்றங்கள் பெற்று இப்ப இருக்கிற பேங்க் அந்த அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு அப்படிங்கறது டீடைல் எல்லாமே ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பேங்க் அப்படிங்கிற டாபிக் கீழே பார்ப்போம். அடுத்து கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கினா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறதையும் நம்ம டீடைலா பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் பேங்கிங் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், அதாவது இவங்க பேங்க் என்ன வேலை பார்ப்பாங்களோ அதே வேலையை தான் இவங்களும் பார்ப்பாங்க. பட் பேங்க் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. சோ அதை பத்தி என்ன அப்படிங்கறத நம்ம டீடைலா இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுதான் நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய டாபிக். சோ இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னைய கிளாஸ்ல நம்ம ரிசர்வ் பேங்க்னா என்ன, அதோட ரோல் என்ன அப்படிங்கறத பத்தி மட்டும் நம்ம டீடைலா பார்ப்போம். சோ இந்த டாபிக் எல்லாம் மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். மீதி இருக்கிற செகண்ட் பார்ட்ல இந்த டாபிக் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஆர்பிஐ அக்ரிகல்ச்சர், விவசாயிகளுக்கு எந்த மாதிரி கடன் கொடுப்பாங்க, அதுக்கு ஆர்பிஐயோட பங்கு என்ன, அப்புறம் ரீஜியனல் ரூரல் பேங்க், மாநில கிராம வங்கினா என்ன, அது எப்படி வந்துச்சு, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம டீடைலா பார்ப்போம். நபார்டு பேங்க் பத்தி, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் அப்படின்னா இப்ப இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சருக்கு எப்படி ஆர்பிஐ கடன் வழங்குதோ அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் துவச்சு வைப்பாங்க. அது என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்ப இருக்க பேங்கிங் செக்டர்ல என்னென்ன முன்னேற்றங்கள், டெக்னாலஜியா என்னென்ன முன்னேற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டீடைலா இந்த டாபிக் கீழே பார்ப்போம். பட் இந்த டாபிக் எல்லாமே நம்ம பார்ட் 2 வீடியோல தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாட் இஸ் பேங்க். பேங்க்னா என்ன, பேங்க் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு நிறுவனம். அது என்ன வேலை பார்க்குது அப்படின்னா அதாவது ஒரு பினான்சியல் சர்வீசஸ் தான் பண்ணுது, நிதி சேவைகளை தான் வழங்குது. அப்படின்னா என்னன்னா நம்மளோட பணத்தை பேங்க்ல போய் நம்ம என்ன பண்றோம், டெபாசிட் பண்றோம். அதை அவங்க அக்செப்ட் பண்றாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனோட வேலை என்ன, இந்த மாதிரி டெபாசிட் பண்ற அமௌண்ட் அக்செப்ட் பண்றது. அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படிங்கிற போது அவங்க கிட்ட கடன் கேட்கிறோம்ல, சோ லோன் நமக்கு தர்றது. சோ இந்த வேலையை தான் ஒரு நிறுவனம் அப்படிங்கறது பாத்துட்டு இருக்கு. அந்த நிறுவனத்தோட பெயர் என்ன, பேங்க். சோ பேங்க்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் பப்ளிக் பேங்க் இந்த வேர்ல்டு எது அப்படின்னா பேங்க் ஆஃப் வெனிஸ். இட்டாலியில வெனிஸ் அப்படிங்கிற இடத்துல 1157வது வருஷத்துல இந்த பேங்க முத எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இதுதான் நம்ம வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் வந்த பப்ளிக் பேங்க். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன். எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, 1656. சோ பப்ளிக் பேங்க்குக்கும் சென்ட்ரல் பேங்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கறத நம்ம கண்ட்ரில சென்ட்ரல் பேங்க் எது, ஆர்பிஐ. அதே மாதிரி பப்ளிக் பேங்க் அப்படிங்கறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ, இதெல்லாம் தான் பப்ளிக் பேங்க் அப்படின்னு சொல்றோம். சோ பப்ளிக் பேங்க் அப்படிங்கறது நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் பர்சனோ, தனி நபரோ, இல்லைன்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸோ டைரக்டா பேங்க் கிட்ட போய் இன்வால்வ் ஆகி அவங்க கிட்ட நம்ம டிரான்சாக்சன் வச்சுக்கிறது தான் பப்ளிக் பேங்க் அப்படிங்கிறது. சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கறது யார் கூட கம்யூனிகேஷன் வச்சுப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கூடயும் கமர்ஷியல் பேங்க் கூட தான் கம்யூனிகேஷன் வச்சுப்பாங்க. நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன் டைரக்டா போய் சென்ட்ரல் பேங்க் அப்ரோச் பண்ண முடியாது. பிளஸ் அவங்களோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் பேங்கோட முக்கியமான ரோல் என்னன்னா நம்ம கண்ட்ரியோட மொத்த பொருளாதாரத்தையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு போறதுதான் சென்ட்ரல் பேங்கோட வேலை. இது எல்லா கண்ட்ரிலையும் ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம கண்ட்ரில சென்ட்ரல் பேங்க் எது, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் பேங்க் எதுன்னு கேட்டாங்கன்னா பேங்க் ஆஃப் வெனிஸ். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன். சோ இந்த 2 டேட்டாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். ஓகே, இந்த ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடனுக்கு கம்ப்ளீட்டா பணத்தை வெளியிடுறதுக்கான அந்த உரிமை எப்ப கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1897.
சோ இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அகைன் இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு 1694ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பேங்க் தான் மொத என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நம்ம பேங்கிங்ல என்னென்ன வேலை எல்லாம் நடக்குது, டெபாசிட் பண்றது, இந்த மாதிரி லோன் கொடுக்கறது, அதெல்லாம் பண்றாங்கல்ல. சோ இந்த மாதிரி ஒரு பேங்கிங்னா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா பேங்கிங்கான எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. எந்த இயர்ல ஃபர்ஸ்ட் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1864. அதாவது இந்த இயரை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கறது 1694ல தான் இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுல இருந்து 1864 அந்த வருஷத்துலதான் நம்ம இப்ப இருக்க பேங்கிங் செக்டார்ல என்னென்ன வேலை எல்லாம் பாக்குறாங்களோ அந்த மாதிரி வேலையெல்லாம் இப்படிதான் பண்ணணும், பேங்கிங்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறுத்து கொண்டு வந்தது யாரு, எந்த பேங்க் அப்படின்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. எந்த வருஷம்? 1864. சோ இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா என்னது? ஃபர்ஸ்ட் பப்ளிக் பேங்க் பேங்க் ஆஃப் வெனிஸ். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன். ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடனுக்கு எந்த வருஷம் பணத்தை வெளியிடுறதுக்கான உரிமை கிடைச்சது? 1897ல. அப்புறம் எந்த பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்கிங் செக்டார்னா இப்படிதான் இருக்கணும், இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வரையறுத்து சொன்னது எந்த பேங்க் அப்படின்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. சோ இந்த 4 டேட்டாவையும் கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். எங்க அப்படின்னா ப்ரூசெல்ஸ்ல. ப்ரூசெல்ஸ் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1920ல நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கண்டிப்பா ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. சோ அப்படி இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். 1921ல இருந்து 1954 வரைக்கும் நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். அது என்னென்ன சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் ரிசர்வ் பேங்க், அது சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பேங்க் 1921ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சைனால இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா 1928. அப்புறம் நியூசிலாந்துல 1934. அதை என்ன சொல்றாங்க, நம்ம கண்ட்ரி மாதிரியே அவங்களும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியால 1935ல இருந்து ஆர்பிஐ அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி. அதே மாதிரி நம்ம இலங்கையில எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன் 1950ல கொண்டு வந்திருப்பாங்க. பேங்க் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிறது 1954ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது எல்லாம் தான் அந்த என்ன கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம், ப்ரூசெல்ஸ் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் இந்த சென்ட்ரல் பேங்க் எல்லாம் அந்தந்த கண்ட்ரில கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ். இந்தியால ஃபர்ஸ்ட் நிறுவப்பட்ட பேங்க் எது அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். எந்த இயர்ல? 1770. அதாவது பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்களா அந்த காலத்துலதான் பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பேங்க இந்தியால கொண்டு வராங்க. அப்புறம் இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா இந்த 3 பிரசிடென்சிய பேங்க். இது பேங்க் ஆஃப் பெங்கால் 1806ல கொண்டு வராங்க. அடுத்து பேங்க் ஆஃப் பாம்பே அப்படிங்கறத 1840ல கொண்டு வராங்க. அதுல இருந்து 3 வருஷத்துல பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கறத கொண்டு வராங்க. சோ இந்த 3 பேங்க் தான் நம்ம என்ன சொல்றோம், பிரசிடென்சியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். 1921ல இந்த 3 பேங்கை ஒன்னா இணைச்சு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வராங்க. சோ இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி எந்த டேட்ல 1955 அந்த இயர்ல இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. சோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருந்துச்சு. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத ஒரு 3 பிரசிடென்சியல் பேங்க் ஒன்றிணைச்சு வந்தது. இதுதான் நம்ம இந்தியன் பேங்கோட வரலாறு. அதாவது எஸ்பிஐ பேங்க் இன்னைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாறு தான் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லைட்ல பாத்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கி. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்துக்கு தேவையான அந்த பினான்சியல் சர்வீசஸ், அதாவது ஒரு நிறுவனம் அவங்களுக்கு தேவையான பணத்தை கடனா அந்த வங்கி கிட்ட இருந்து வாங்குறதா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பினான்சியல் சர்வீசஸ் எல்லாத்தையுமே டீல் பண்றது யாரு அப்படின்னா இந்த கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கறதா. சோ மத்த பேங்க் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட அதாவது நம்ம தனிநபரோ இல்ல ஒரு சின்ன சின்ன பிசினஸ் மேன் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த பினான்சியல் சர்வீஸ் எல்லாம் பாத்துக்கிறது கமர்ஷியல் பேங்கோட வேலை கிடையாது. கமர்ஷியல் பேங்கோட வேலை என்னது,
பெரிய பெரிய நிறுவனம், அதுக்கப்புறம் பெரிய பெரிய நிறுவனம் அப்படிங்கறத லைக் கார்ப்பரேட் நிறுவனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறுவனம், அப்புறம் பெரிய பிசினஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பீப்புள்ஸ் எல்லாரும் இந்த எந்த பேங்கோட டீலிங் வச்சுப்பாங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க். அதாவது பெரிய லெவல்ல இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சோ அதை பத்தி டீல் பண்றது எல்லாமே இந்த கமர்ஷியல் பேங்க். சோ கமர்ஷியல் பேங்கோட ஃபங்க்ஷனை மூணா பிரிக்கிறாங்க. பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், அப்புறம் இதர பணிகள் அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கிறாங்க. அதாவது முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், இதர பணிகள், அதர் ஃபங்க்ஷன் அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க. சோ பிரைமரி ஃபங்க்ஷனுக்கு கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேங்கோட முக்கியமான பணி என்னது, இந்த மாதிரி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாங்கன்னா அதை அக்செப்ட் பண்றது, அப்புறம் லோன் கொடுக்கறது. நம்ம பேங்குக்கான டெபினிஷனே அதான பார்த்தோம். அப்போ முதன்மை பணி என்னது, அக்செப்டிங் டெபாசிட், அப்புறம் அட்வான்சிங் லோன்ஸ். இந்த அக்செப்டிங் டெபாசிட் அதாவது நம்ம வைப்புகளை பெறுதல், கடன்களை வழங்குதல். இந்த மாதிரி வைப்புகளை நம்ம அதாவது நம்ம அமௌண்ட்டை கொண்டு போய் டெபாசிட் பண்றோம்ல, அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட். அதாவது கேட்பு வைப்புகள், கால வைப்புகள் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் நம்ம அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டைம் டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்கவே முடியாது. அதாவது பிக்சட் டெபாசிட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பிக்சட் டெபாசிட்ல நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அளவு கொடுத்துருவாங்க. அந்த கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும். சோ அதுதான் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது. இப்ப தமிழ்ல பார்த்தோம்னா கேட்பு வைப்புகள். கேட்பு வைப்புகள் அப்படிங்கிறது நம்ம எப்பப்பெல்லாம் பணம் நமக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். கால வைப்புகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த நிதியை அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிடுவாங்க, பூட்டி வச்சிருவாங்க. அது நம்மளால அதை எடுக்கவே முடியாது. அந்த கால அளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ இதுதான் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இந்த பிரைமரி ஃபங்க்ஷன்ங்கிறது டெபாசிட், அக்செப்டிங் டெபாசிட், அட்வான்சிங் லோன். பிரைமரி ஃபங்க்ஷன் என்னங்கிறது தெளிவா புரிஞ்சும். அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்டரி ஃபங்க்ஷன். அவங்களோட என்னது இரண்டாம் நிலை பணிகள் என்னென்ன அப்படின்னா அதையும் எத்தனையா 4ஆ பிரிச்சிருக்காங்க. ஏஜென்சி சர்வீசஸ், ஜெனரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ், டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ், கிரெடிட் கிரியேஷன். செகண்டரி ஃபங்க்ஷன் ஒன்னொன்னா பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஜென்சி சர்வீசஸ், அதாவது முகமை பணிகள். இதுக்கு கீழே 3 ஃபங்க்ஷன் இருக்கு. என்னென்னலாம், கலெக்டிங் செக், கலெக்டிங் இன்கம், அதுக்கப்புறம் பேயிங் எக்ஸ்பென்சஸ். கலெக்டிங் செக் அப்படின்னா நம்ம ஒரு செக்கை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அதை வாங்கிட்டு நமக்கு பணமா தர்றாங்க. இது இரண்டாம் நிலை பணிகள்ல ஒண்ணு. அடுத்து கலெக்டிங் இன்கம், அதாவது பெரிய பெரிய நிறுவனம்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேலரிய மொத்தமா கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மாசம் மாசம் அவங்க சேலரிய எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி பண்ணுவாங்க, அவங்களோட அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் பண்ணுவாங்க, கையில தர மாட்டாங்க. சோ அப்ப பின்னாடி பேக்ரவுண்ட்ல அவங்க என்ன வேலை பாக்குறாங்க, மொத்தமா கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுறாங்க. பேங்க நமக்கு மாசமான கடைசி அந்த எண்ட்ல நமக்கு அமௌண்ட்டை நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுறாங்க. சோ அப்ப அந்த இன்கம் மொத்தமா கலெக்ட் பண்ற வேலையெல்லாம் யார் பாக்குறா, கமர்ஷியல் பேங்க் தான் பாக்குறாங்க. அப்புறம் பேயிங் எக்ஸ்பென்சஸ், இப்ப நம்மளோட கார்டை ஏதாவது யூஸ் பண்ணி நமக்கு தேவையான செலவுகளை எல்லாத்தையும் நம்ம பண்ணிடுறோம். சோ அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பெரிய மிஷின் மாதிரி ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கையில இருக்கிற அமௌண்ட் அதாவது அந்த கார்டை யூஸ் பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. சோ அதாவது அந்த செலவை செலுத்தக்கூடியது யாரு, அந்த வேலையை பாக்குறது யாரு, கமர்ஷியல் பேங்க். நம்ம அக்கௌண்ட்ல இருந்து தானே இது டெபிட் ஆகுது. சோ இந்த எல்லா வேலையும் பேக்ரவுண்ட்ல பாக்குறது யாரு அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் தான். நெக்ஸ்ட் ஜெனரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ், அதாவது இரண்டாம் நிலை பணிகள்ல ரெண்டாவது என்னது, ஜெனரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ், பொது பயன்பாட்டு பணிகள். சோ அதுக்கு கீழேயும் இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது நம்ம வீட்டுல நகை இருக்கு அது சேஃபா இருக்காது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் பேங்க்ல லாக்கர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஓபன் பண்ணிக்கலாம். ஏன்னா பேங்க் அப்படிங்கறது ரொம்பவே சேஃபா வச்சிருப்பாங்க. சோ பேங்க்ல கொண்டு போய் நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சிட்டோம் அப்படின்னா அது சேஃபா இருக்கும். அதுதான் என்னது, லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். இந்த மாதிரி நமக்குன்னு சொல்லி தனியா ஒரு லாக்கர் ஓபன் பண்ணி வச்சிருவாங்க. நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம அங்க வச்சுக்கலாம். இயர்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம அதை போய் என்ன பண்ணணும், ரினிவல் பண்ணிக்கணும். சோ இதுதான் அவங்க லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். இது யார் கொடுக்குறா, நமக்கு பேங்க் கொடுக்குறாங்க. இது ஒரு வகையான ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இஷ்யூவிங் டிராவலர்ஸ் செக், அதாவது இப்ப நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இப்ப அந்த எந்த கண்ட்ரிக்கு போறோமோ அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய அமௌண்ட் மணி கொஞ்சமாவது நம்ம கையில இருக்கணும்.
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க்ல போயிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இந்தியன் மணிய பேங்க் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த கண்ட்ரிக்கு போறோமோ அந்த கண்ட்ரிக்கு அந்த கண்ட்ரிக்கான ஒரு கார்டு மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. சோ நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த கண்ட்ரில போய் அந்த மணியை எங்கனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னது டிராவலர்ஸ் செக், இஷ்யூவிங் டிராவலர்ஸ் செக் அப்படிங்கிறது. அடுத்து டீலிங் வித் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணும்போது நமக்கு நிறைய இங்க இருக்க மணி அப்படிங்கிறது அங்க போகணும், அங்க இருக்கிறது இங்க வரும்ல. சோ இதை எல்லாத்தையும் டீல் பண்றது யாரு அப்படின்னா பேங்கிங் செக்டர். நெக்ஸ்ட் இதுல நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச வந்து கமர்ஷியல் பேங்க் டீல் பண்ணும்போது கட்டாயமா சென்ட்ரல் பேங்க் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீல் பண்றதும் கமர்ஷியல் பேங்கோட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்படி அதை டீல் பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணணும், ஆர்பிஐ, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்க இந்த மாதிரி டீலிங் வச்சுக்கணும். யாரு, கமர்ஷியல் பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இதுதான் என்னது நம்ம லாஸ்டா பார்க்கறது கடன் உற்பத்தி செய்தல். செகண்டரி ஃபங்க்ஷன்ல டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஃபண்ட் வந்து டிரான்ஸ்பர் பண்றோம்ல, அதை எல்லாத்தையுமே வந்து கமர்ஷியல் பேங்க் பாத்துக்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட் கிரெடிட் கிரியேஷன், கடன் உற்பத்தி செய்தல். இதை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னென்னலாம், அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பேங்கிங். அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு அப்படின்னா அவங்களோட ஷேரை வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்படி ஒரு ஷேரை விற்கணும்னு நினைக்கும் போது ஒரு 50 ஷேர் கிட்ட அவங்க விற்கணும்னு நினைக்கிறாங்க. சோ எல்லாருமே வந்து அதை வாங்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 20 ஷேர் கிட்ட விற்கலாம், மிச்சம் 30 அப்படியே விற்காம கூட இருந்துடலாம். சோ இந்த டைம்ல தான் இந்த அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து வந்து எல்லா ஷேரையும் அவங்க வாங்கிப்பாங்க. அவங்க வாங்கிக்கிட்டு அதை பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாரோட பொறுப்பு, இந்த அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அவங்களோட பொறுப்பு. சோ இது பேங்கிங் செக்டருக்கு கீழே இருக்கக்கூடியதான் இந்த அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது. ஒரு தனி கார்பரேட் நிறுவனம் அவனோட ஷேரை விற்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அவங்க வந்து மொத்தமா வாங்கிட்டு அதை கொண்டு போய் என்ன பண்றாங்க, பப்ளிக் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க, அந்த ஷேரை கொண்டு போய் விற்கிறாங்க. சோ இந்த மாதிரி வேலையும் கமர்ஷியல் பேங்க் பாக்குறாங்க. அடுத்து எலக்ட்ரானிக் பேங்கிங், அதாவது மின்னணு வங்கி. நம்ம இன்னைக்கு இ பேங்கிங் எல்லாம் பண்றோம்ல, அதாவது நம்ம அமௌண்ட் எல்லாம் எது மூலமாவே டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறோம், லைக் இன்டர்நெட் பேங்கிங், அதுக்கப்புறம் பேடிஎம், யூபிஐ, அது எல்லாமே பண்றோம்ல. இதை எல்லாமே பேக்ரவுண்ட்ல பாக்குறது யாரு, கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்றது யாரு அப்படின்னு கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். சோ இதுதான் உங்களுக்கு கமர்ஷியல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதர் ஃபங்க்ஷன் சொல்லி மூணாவது கேட்டகரி இருக்கு இல்லையா. பிரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, செகண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, அதர் ஃபங்க்ஷன் கேட்டகரியில ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்னலாம் அப்படின்னா மணி சப்ளை, அதாவது கம்ப்ளீட்டா மணி சப்ளை வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்கு, கமர்ஷியல் பேங்க் கையில தான் இருக்கு. அடுத்து கிரெடிட் கிரியேஷன், கடன் உருவாக்கம். கடன் உருவாக்கம் அப்படிங்கறது இப்போ நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும்னு நினைச்சோம்னா நம்ம கிட்ட கையில அமௌண்ட் இல்ல அப்படின்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு ஃபியூச்சர்ல நம்ம அந்த அமௌண்ட்டை செலுத்துறோம். சோ இது வந்து ஒரு வகையான கடன் வழங்குறது தானே கிரெடிட் கிரியேஷன், அததான் கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது என்ன மாதிரி டேட்டாவை இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டார்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லயும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரேடு வர்த்தகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டையும் இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டேட்டா தெரிஞ்சா மட்டும்தான் இவங்களால எந்த செக்டாருக்கு அதிகமான பணம் தேவைப்படும், எதுக்கு நம்ம அதிகமா லோன் கொடுக்க வேண்டியது இருக்கும், சப்சிடி கொடுக்க வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இந்த டேட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ கமர்ஷியல் பேங்கோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது கமர்ஷியல் பேங்கோட ரோல், வணிக வங்கிகளின் பங்கு என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு 8 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன திருச்சி. நம்ம கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கறது இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட போதுமான அளவு அமௌண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஒரு லோன் மாதிரி நமக்கு தருவாங்க. இப்பெல்லாம் நிறைய டிக் லோன் அந்த மாதிரி நிறைய லோன் நமக்கு வந்துருச்சு கவர்மெண்ட் சைட்ல இருந்து, அதாவது பாதி அமௌண்ட் சப்சிடியா நமக்கு தந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி சப்சிடியா பாதி வந்ததுனால நிறைய பேர் பேங்க் அப்ரோச் பண்ணி இப்ப லோன் வாங்கி அது மூலமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கறத செட்டப் பண்றாங்க. சோ இதுதான் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது, மூலதன திருச்சி.
ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் செட்டப் அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் தானே, மூலதனம் தானே. அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மிஷின் வாங்குறதா இருந்தாலும் சரி, வேற என்ன ஐட்டம்ஸ் அதுக்கு தேவையானது வாங்குறதா இருந்தாலும் பேங்க் மூலமா நம்ம லோன் வாங்கிக்கலாம். இதுதான் கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன திரட்சி அப்படிங்கிறது. அடுத்து கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், கடன் உருவாக்கம் என்னங்கிறத நம்ம போன ஸ்லைட்லயே பார்த்தோம். அடுத்து சேனலைசிங் த ஃபண்ட்ஸ், நிதியை முறைப்படுத்துதல். நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்ஸ்லயும் எந்தெந்த மாதிரி பணப்புழக்கம் இருக்கு அப்படிங்கிறது. சோ அந்த டேட்டாக்கு ஏத்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட எந்த செக்டாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இவங்க சேனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த செக்டாரை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கில தான் இவங்க இந்த மாதிரி ஃபண்ட்ஸை சேனலைஸ் பண்றாங்க. அடுத்த என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, சரியான வகை தொழில்களை ஊக்கப்படுத்தல். அதாவது கரண்டா இப்ப எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க நிறைய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வருவாங்க. சோ எந்த ஸ்கீம், அந்த ஸ்கீமை பார்த்துட்டு நிறைய பேர் புது வகையான இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ இதுவும் என்னது, ஒரு வகையான ரோல் தான் கமர்ஷியல் பேங்க்குக்கு. நெக்ஸ்ட், பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெப்த், கடன்களை பணமாக மாற்றுதல். அதாவது இந்த டேர்மை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மானிட்டைஸ் டெப்த் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட தான் வந்து கடனா வாங்குவாங்க. சோ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு வகையில கவர்மெண்ட்டுக்கு பணமா கொடுப்பாங்க. ஒன்னு ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் பாண்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி அதை பப்ளிக் கிட்ட இருந்து, அந்த பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, அந்த பாண்டை வாங்கி அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதாவது அந்த பாண்டை பப்ளிக் கிட்ட வித்து அந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இது ஒண்ணு. இன்னொரு வே என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த சிச்சுவேஷனை பொறுத்து அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, மணியா பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சோ இப்ப கவர்மெண்ட் கேட்ட அந்த கடன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பணமா உருவாக்கி இவங்க கொடுக்குறாங்க. கடன் அப்படிங்கிறது இப்ப என்னமா மாறுது, பணமா மாறி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த ரெண்டு வேலை ஆர்பிஐ அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆர்பிஐ மட்டும்தான் கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியும். சோ இப்போ இங்க கமர்ஷியல் பேங்க் எப்படி கடனை வந்து பணமாக மாற்றுறாங்க அப்படின்னா, இப்ப கமர்ஷியல் பேங்க் கிட்ட போய் ஒரு ஏதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ற ஒருத்தவங்க வந்து கடன் கேக்குறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட அது இல்ல அப்படின்னா அப்கோர்ஸ் அவங்க யார்கிட்ட போய் தான் அவங்க அந்த கடனை வாங்குவாங்க, ஆர்பிஐ கிட்ட தான் போய் வாங்குவாங்க. சோ அந்த சிச்சுவேஷன்லயும் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, அவங்க அதாவது பெரிய அமௌண்டா இருக்கும் பட்சத்துல அவங்க ஒரு சில மணியை வந்து என்ன பண்றாங்க, புதுசா பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது இப்ப இந்த மணி அப்படிங்கிறது புதுசா உருவாக்குது, கடன் அப்படிங்கிறது ஒரு பணமா வந்து என்ன பண்ணுது, மாறி அவங்க கிட்ட வந்து இங்க வந்து சேருது. சோ ஆக்சுவலி இது ஒரு பெரிய ப்ராசஸ். பட் இந்த மாதிரி தேவைக்கெல்லாம் அவங்க மணியை பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் வந்து பெரிய ரிஸ்க்ல போய் முடிஞ்சிடும். சோ ஆர்பிஐக்கு வந்து கரெக்டா, ஆர்பிஐக்கு மட்டும் தான் தெரியும் அதை எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு. ஒரு சில சிச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்பவுமே நம்ம கடன் கேட்கும் போதெல்லாம் பிரிண்ட் பண்ணி தரமாட்டாங்க. சோ அந்த சிச்சுவேஷனை பொறுத்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ இதுதான் வந்து பேங்க் மானிட்டைஸ் டெப்த், கடன்களை பணமாக மாற்றுதல் அப்படிங்கிறது இதுதான். அடுத்து ஃபைனான்ஸ் டு கவர்மெண்ட், நான் சொன்னேன்ல அரசுக்கு தேவையான நிதியை வந்து இவங்க வழங்குவாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். அதாவது ஒருத்தவங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து லோன் வாங்குவாங்க, அது மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பாங்க. சோ அதுக்கான முக்கியமான பங்காவும் இந்த கமர்ஷியல் பேங்க் இருக்குது. அப்புறம் லாஸ்ட் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல், அவங்களுக்கு லோன் கொடுக்கறது மூலமாவும் சப்சிடி கொடுக்கறது மூலமாவும் நிறைய ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. சோ கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறது இவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இது என்ன அப்படின்னா, இப்ப பேங்க் பண்ற எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க. ஆனா இப்ப புதுசா ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆர்பிஐ கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு தான் அந்த பேங்க் ஆரம்பிக்கணும். பட் இவங்களுக்கு அந்த மாதிரி லைசன்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி இவங்க அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து இவங்களை சூப்பர்வைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ யாரெல்லாம் ஆர்பிஐ லைசன்ஸ் வாங்கி ஒரு பேங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க கம்ப்ளீட்டா யாரோட சூப்பர்வைசிங்ல இருப்பாங்க, சென்ட்ரல் பேங்க் கீழே இருப்பாங்க. பட் இந்த நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனும் கிடையாது. இவங்க சென்ட்ரல் பேங்க் இவங்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எப்பவுமே சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சோ இதுதான் என்னது நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது எல்ஐசி. எல்ஐசி வந்து என்னது, அது ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். நம்ம இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம், அதை நமக்கு திருப்பி தர்றது, இது எல்லாமே வந்து யார் தான் பாத்துக்கிறா, கம்ப்ளீட்டா எல்ஐசி அப்படிங்கிற ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தான் பாத்துக்கிறாங்க.
இப்ப நமக்கு ஹவுசிங் லோன் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஏதாவது ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இருப்பாங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்மளோட புக்ல கொடுத்திருக்காங்க. IIFL, டாடா கேபிட்டல், அப்புறம் LIC எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இதுதான். அப்புறம் ஃபுல்லட்டன் இந்தியா, DHFL இது எல்லாமே வந்து என்னது ரொம்ப பாப்புலரான NBFCs, நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். சோ இதுல நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்னு அதர் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். சோ நீங்க நான் பேங்கிங் பினான்சியல் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படின்னா என்ன மத்த பேங்கிங்க்கும் இந்த நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நெக்ஸ்ட் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட சென்ட்ரல் பேங்கிங், அதாவது மத்திய வங்கி நிறுவனம். இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இந்தியன் ருபி இருக்குல்ல அதோட மானிட்டரி பாலிசியை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா RBI. மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தனி டாபிக். அதை பத்தி நம்ம டீடைலாவே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது RBI அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ருபியோட பணவியல் கொள்கையை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் RBI அப்படிங்கிறது. ஓகே, RBI அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த கமிஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபைனான்ஸ். யாரோட தலைமையில இதை போட்டிருப்பாங்கன்னா ஹில்டன் யங் அப்படிங்கிறவங்க தலைமையில. யாரு போட்டிருப்பாங்க, பிரிட்டிஷ் வைஸ்ராயான லார்ட் ரீடிங் அப்படிங்கிற 1926ல இந்த கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க தான் இந்த ஹில்டன் யங் அவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் கரன்சி எப்படி இருக்கு, பினான்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்படி இவங்க நிறைய ஸ்டடி பண்ணும்போது நம்ம டாக்டர் அம்பேத்கர் எழுதின ஒரு புக் என்ன அப்படின்னா த ப்ராப்ளம் ஆஃப் யர் ருபி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பாங்க. சோ அந்த புக்ல இவங்க அதை பத்தி படிக்கிறாங்க. அந்த புக் எடுத்து படிக்கும் போது அதுல அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம இந்திய கரன்சியோட வேல்யூ வந்து எதுக்காக வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருப்பார். அதுலதான் அவர் என்ன மென்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்தியால சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கறது ஒண்ணு நிறுவி அது மூலமா நம்மளோட பணவியல் கொள்கை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. சோ அதை மையமா வச்சுதான் இந்த யங் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் பேங்கை நம்ம நிறுவனம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. சோ இந்த ஹில்டன் யங் கமிஷன் சொன்னதுக்காக தான் சொன்ன அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன கொண்டு வராங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் பாத்தீங்கன்னா 1934ல போட்டிருப்பாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் அப்படின்னா 1935 April 1. அதாவது பினான்சியல் இயர் ஸ்டார்டிங் என்னது April 1 தானே. அந்த April 1 1935 அன்னைக்குதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. சோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்ததுக்கான காரணம் என்ன, ஹில்டன் யங் கமிஷன். அவங்க தான் வந்து அவங்க சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் RBI அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் பேங்கை இந்தியாவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த RBI அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி இருக்கும், பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது அவங்க ஷேர் வந்து என்னது ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் தான் ஷேர். சோ மொத்தம் எத்தனை 5 crore தான் ஸ்டார்டிங்ல. அதோட இந்த RBIயோட ஷேர் கேபிட்டல் என்ன அப்படின்னா 5 crore. அதாவது 100 rupees தான் ஒரு ஷேர் அப்படின்னா அப்ப எத்தனை பேர் போட்டிருப்பாங்க, 5 லட்சம் பீப்புள் போட்டா தானே. ஏன்னா 5 lakhs into 100 போட்டோம்னா தான் நமக்கு 5 crore அப்படிங்கிறது வரும். சோ அப்ப 5 லட்சம் பீப்புள் 100 rupees ஷேர் வாங்கினாங்க அப்படின்னா அப்ப டோட்டலா என்ன 5 crore தான் இதோட கேபிட்டலா இருக்கு. சோ இனிஷியலா இது எப்படி இருந்துச்சு, கம்ப்ளீட்டா பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்துச்சு, அதாவது சென்ட்ரல் ஆபீஸ்னு சொல்லலாம். இதோட சென்ட்ரல் ஆபீஸ் எங்க இருந்துச்சு அப்படின்னா கல்கட்டால தான் இருந்துச்சு. 1937ல தான் இதை மும்பைக்கு பெர்மனண்டா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் 1949ல நேஷனல் பேங்க் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, தேசியமயமாக்குவாங்க. அப்பதான் ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல்ல வந்துச்சு. சோ 1935ல ஆரம்பிச்ச நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1949ல என்னவாச்சு, தேசியமயமாக்கப்பட்டுருச்சு. சோ எந்த டேட்ல, January 1, 1949. இந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட், கடனிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த பேங்க் இந்த போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
எந்த பிரச்சனை யாருக்கு எப்ப பணம் வேணாலும் யார்கிட்ட போய் நிக்கலாம் நம்ம? கடைசியா சென்ட்ரல் யார்கிட்ட பணம் இல்லாத பேங்க்ல இல்ல எங்கேயுமே இல்ல அப்படின்னா நம்ம கடைசியா யார்கிட்ட தான் போய் நிக்கணும்? சென்ட்ரல் பேங்க் கிட்ட தான் போய் நிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேங்க் கிட்ட போய் கடன் கேக்குறோம். அவங்க கிட்ட கடன் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் பேங்க் கிட்ட தான் போய் கேட்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பண தேவை அப்படின்னாலும் யார்கிட்ட தான் போய் நிப்பாங்க? சென்ட்ரல் பேங்க் கிட்ட தான் போய் நிப்பாங்க. சோ சென்ட்ரல் பேங்க் தான் என்னது? கடைசி நிலை கடன் ஈவோம். யாராலையும் கொடுக்க முடியல அப்படின்னா கடைசியில நம்ம போய் நிக்கக்கூடியது யார்கிட்ட தான்? சென்ட்ரல் பேங்க் கிட்ட தான். அதான் இது என்ன சொல்றாங்க? ஆர்பிஐ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர் யாரு அப்படின்னா சர் ஆஸ்பன் ஸ்மித். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யாரு அப்படின்னா சிடி தேஷ்முக். இந்த ரெண்டு டேட்டாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கண்டிப்பா இந்த ரெண்டையும் நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆர்பிஐக்கு கீழே நிறைய போர்டு இருக்கும். இதுல ஒண்ணு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 21 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதை ரெண்டா பிரிக்கலாம். அபிஷியல் மெம்பர்ஸ், நான் அபிஷியல் மெம்பர்ஸ் சொல்லிட்டு. அபிஷியல் மெம்பர்ஸ் 5 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம்னா ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர். நான் அபிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னா ஒரு 4 லோக்கல் போர்டு ரெப்ரசென்ட் பண்ண. அதாவது டெல்லியில இருந்து ஒருத்தங்க, சென்னையில இருந்து ஒருத்தங்க, அதாவது நார்த்ல இருந்து டெல்லி, சவுத்ல யாரு? சென்னை, வெஸ்ட்ல மும்பை, ஈஸ்ட்ல கொல்கத்தா. இந்த மாதிரி 4 பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் நான் அபிஷியல் மெம்பர்ஸ். 4 லோக்கல் போர்டு மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் நிறைய ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு 10 மெம்பர்ஸ் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் யாரு அப்படின்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சோ இவங்க எல்லாம் தான் யாரு? நான் அபிஷியல் மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் இது நம்ம புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டேட்டா என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த கரன்சியை பிரிண்ட் பண்ணது, மணியை பிரிண்ட் பண்ண பேப்பர் மணியா பிரிண்ட் பண்ணது எந்த பேங்க் அப்படின்னா நம்ம 3 பிரசிடென்சி பேங்க் பார்த்தோம்ல, அந்த 3 பேங்க். அதாவது பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். சோ ஃபர்ஸ்ட் இந்த ருபி அப்படிங்கிற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறவங்க தான். அதாவது 40 காப்பர் பீசஸ், ஒரு ரூபிக்கு 40 காப்பர் பீசஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படிங்கிற மாதிரி வேல்யூ வச்சிருப்பாங்க. இந்த ருபி அப்படிங்கிற வேர்டு எதுல இருந்து அவங்க டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ருப்பையா அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து. அப்படின்னா என்ன மீனிங்? ருப்பையா அப்படின்னா சில்வர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது ஒவ்வொரு அந்த பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த பேப்பர் மணில பிரிண்ட் பண்ணும்போது 17 லாங்குவேஜ் அந்த பேப்பர்ல இருக்கும். எத்தனை லாங்குவேஜ்? 17 லாங்குவேஜ். அதுல அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல என்ன இருக்கும், என்ன லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்கும். மித்த 15 லாங்குவேஜ் பேக் சைட்ல இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட டைவர்சிட்டிய இல்லுஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான், ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க 17 லாங்குவேஜ் பிரிண்ட் பண்ணி அந்த ருபி நோட்ல போட்டிருக்காங்க. இதே தான் தமிழ்ல எங்க கொடுத்திருக்காங்க. சோ ஆர்பிஐ எப்படி வந்துச்சு, என்ன, யார் ஃபர்ஸ்ட் கவர்னர், யார் ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும். அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது மத்த எல்லா டாபிக்குமே நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.